மருத்துவர் ஐயாவின் பாதம் தொட்டி வணங்கி இந்த நிகழ்ச்சியை நம்ம இன்னைக்கு நல்லபடியாக ஆரம்பிக்கிறோம். சமூக முன்னேற்ற சங்கம் எஸ்ஐஎஸ் சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி என்ற ஒரு அருமையான சங்கத்தை நிறுவிய மருத்துவர் ஐயா அதற்கான நிறைய கொள்கைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார். அந்த கொள்கைகளிலிருந்து பின்வாங்காமல் இன்றைக்கு வரைக்கும் சமூக முன்னேற்ற சங்கம் நிறைய நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதுல ஒண்ணு இந்த வன்னியர் மணமாலை நிகழ்ச்சி. இது செங்கை வன்னியர் மணமாலை நிகழ்ச்சி 7 செங்கல்பட்டு சமூக முன்னேற்ற சங்கமா சார்பாக நடத்தப்படும் இந்த செங்கை வன்னியர் மணமாலை நிகழ்ச்சி, அதுவும் 7வது நிகழ்ச்சி இவ்வளவு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்முடைய சொந்தங்கள் அனைவரையும் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல சும்மா இருக்காம இன்னைக்கு எல்லாரையும் நான் பார்த்தது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சகோதரர் உமாபதி அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடி 2 வருடங்கள் இருக்குமா? ஆமா, 24 ஏதோ 5வது நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். அது அந்த நிகழ்ச்சிக்கும் நான் வந்திருந்தேன். அப்பயும் பயங்கர எழுச்சியாக, அது 4வது நிகழ்ச்சி, அது எழுச்சியாக அது ஒரு வித்தியாசமா நடத்தியிருந்தாங்க. அன்றைக்கு மணமகள்கள், மணப்பெண்கள், அப்புறம் மாப்பிள்ளைங்க எல்லாம் கூட ஒரு கொஞ்சம் பேர் வந்து அவர்களை பற்றி அறிமுகங்களை செய்து கொண்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சியும் வெற்றிகரமாக அமைந்து அதை தொடர்ந்து எதையுமே ஒரு விஷயம் செய்யும்போது அதை தொடர்ந்து செய்யறதுன்னு ரொம்ப கஷ்டம். ஆனா அதை தொடர்ந்து இன்னைக்கு அவங்க செய்து 7வது நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறீங்க. இதை வெற்றிகரமாக நீங்கள் நடத்தி நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல வழிகாட்ட வேண்டும் என்று நானும் மனதார வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும், வரவேற்புரை நல்கி வருகி கொண்டிருக்கும் எஸ் பாண்டியன் அவர்களுக்கும், இந்த மண்டபத்தை இந்த நிகழ்ச்சிக்காக இதை இவ்வளவு அழகாக தயார் செய்து கொடுத்து இந்த மதிய உணவும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் எம்கேஎல் குரூப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் மேடவாக்கம் திரு கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இதுல வந்து இப்ப வந்து நடனம் ஆடிய பூஜா தேவி அவர்களுக்கும், இன்னும் அவங்க இன்னொரு குரூப் இருந்தாங்களே செங்கல்பட்டு விநாயகா நாட்டியப்பள்ளி மாணவியருக்கும் அவங்களுடைய ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில என்னோட கலந்து கொண்டிருக்கும் திருமதி சக்தி கமலாம்பாள் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா என் கல்யாணத்துக்கு அவங்க தான் புடவை எடுத்து கொடுத்தாங்க காஞ்சிபுரத்துல. 91ல நடந்தது. அப்ப வந்து காஞ்சிபுரத்துக்கு எங்க அப்பா, அம்மா, மாமியார், மாமனார்லாம் போய் புடவை எடுக்க போறாங்க. காஞ்சிபுரத்துல தானே எடுப்போம் திருமணம் என்றா நிச்சயதார்த்தத்துக்கே. அப்ப அம்மா தான் வந்து அந்த புடவை ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் பொண்ணெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. கூட்டு போவாங்களா? எதுக்குமே கூட்டு கல்யாண மண்டபத்துக்கு தான் கூட்டு வருவாங்க. அப்படிதான் புடவை எடுக்கிறதுக்கு கூட போகல. அம்மா எடுத்து கொடுத்ததா அப்புறமா சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லா திருமணங்களுக்கும் எங்களுடைய இல்ல திருமணங்கள், என் பொண்ணு அவங்க திருமணங்கள் கூட அம்மா வந்து பில்லு போட்டாதான் நாங்க புடவை வாங்குவோம். அந்த மாதிரி தான் சக்தி கமலாமல் அவர்களுக்கும் அவங்களுடைய பாதம் தொட்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குகின்றோம். என்னுடைய அன்பு சகோதரர் CR பாஸ்கரன் அண்ணா அவர்கள் பக்கத்திலே இருக்கிறாங்க. அவரோட எவ்வளோ நிகழ்ச்சிகள் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய நிகழ்ச்சிகள், எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர் தான் முன்னெடுத்து செல்வார். அவர் தான் முன்னாடி எடுத்து செல்வார். அந்த பேச்சா இருக்கட்டும், தொடக்கமா இருக்கட்டும், பின்னாடி அதுக்கு விளக்க கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே ஆதி காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் யார் யார் நம்மளோட இருக்கிறாங்க, என்ன பணி செய்தார்கள், எல்லாமே விரல் நுனியில வைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய கம்ப்யூட்டர் அவர் தான். அவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுல பேச்சாளர்களாக கலந்து கொண்டிருக்கும் திருமதி காந்திமதி, திருமதி சித்ரா, செல்வி செந்தமிழ் செல்வி, திரு மு தேவேந்திரன், திருமதி கண்மணி ஸ்ரீனிவாசன், திரு சு ராம்குமார், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதுலயும் இன்னைக்கு கூட நடனம் ஆடிய குழந்தைய ஒன்றும் இன்னைக்கு பேச்சாளராக வந்திருக்கவங்க எல்லாம் மணப்பெண்கள்னு கேள்விப்பட்ட, அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து பல்லாண்டு எல்லா வளமும் பெற்று சந்தோஷமா மனமார்ந்த உங்க மனம் போல நீங்க எல்லாம் நல்லா வாழணும்னு உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். நீங்களா இருக்கட்டும், இன்னும் அந்த பாப்பாலாம் இன்னைக்கு வந்திருக்காங்க, வாழ்த்துக்கள்மா. அதே போல இந்த நிகழ்ச்சியை அது பரதநாட்டியம் விநாயக நாட்டிய பள்ளி
டாக்டர் மீனாட்சி பிரியாராகவன் அவர்களுக்கும், இணையதள வடிவமைப்பு செய்த திருமதி கோமதி பாலு அவர்களுக்கும், நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து அடுத்தடுத்து ஒரு இராணுவ கட்டுப்பாடுல நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது திரு ஏ வேதையா அவர்களுக்கும், திரு வி தேவகுமார் தலைமை ஆசிரியர், மாவட்ட தலைவர் படப்பை, இவங்க 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா 10 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்க, வேகமா எல்லாம் கரெக்டா இருந்தது. அழைப்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு அண்ணன் திரு கு பொன்மலை அவர்களுக்கும், எங்களுடைய பசுமை தாயகத்தின் என்னுடைய அன்பு சகோதரர் ஐநா கண்ணன் அவர்களுக்கும், வந்திருக்காரு அவரு செல்லப்பா வந்திருக்காரு, வரல. ஆமா இங்க அவரும் என்னுடைய அன்பு சகோதரர் செல்லப்பா அவர்களுக்கும், திரு சி முருகன் அவர்களுக்கும், திரு எம் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், திரு பி ஜெய வெங்கடாஜலபதி, திரு ஜி தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் விழா குழு உறுப்பினர்கள் திருமதி டி சரிதா, திரு ஜி சுரேஷ், திரு ஜி கண்ணதாசன், திரு எஸ் தமிழ்மணி, திரு வி சந்திரன், திரு ஜி மணிகண்டன், திரு வி லோகேஷ், திரு கமலக்கண்ணன், திரு பி தங்கராஜ், திரு ஆர் சத்ராஜ் இவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கலந்து கொண்டிருக்கும் காரணை ராதா அன்பு சகோதரர் அவர்களுக்கும், திரு அன்பு சகோதரர் நிர்மல் அவர்களுக்கும், திரு பச்சையப்பன் அவர்களுக்கும், பெரியவர் மணிவண்ணன் அவர்களுக்கும், இன்னும் பகுதி செயலாளர்களும் வந்திருக்காங்க, அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது என்னடா அது எல்லார் பேரையும் சொல்றோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, எல்லார் பேரையும் சொல்லணும். இந்த ஒரு விழா ஒரு வீட்டை நடக்கிறதுக்கே 4 பேர் தேவைப்படுது. இப்போ இவ்வளவு பெரிய அரங்கை எடுத்து ஒரு விழா நடக்கிறதுக்கு இத்தனை பேர் தேவைப்படுறாங்க. அவர்களுக்கெல்லாம் நம்மளுடைய நன்றி. இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் கண்ணன் சத்திரியர் இருந்தாரு, அவரை காணோம், வந்துட்டு போயிட்டாரான்னு தெரியல, இருக்கிறாரு, வந்திருக்காரா, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொன் முருகேசன் அவர்கள் வந்திருக்காங்க, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இப்போ இந்த குடும்ப விழா அப்படின்றதுனால நம்ம அதை பற்றி தான் நம்ம பேச முடியும். இது என்னது, நம்ம எல்லாரும் உங்களெல்லாம் நானும் சகோதரியாக தான் நானும் பார்க்குறேன். இது நம்முடைய குடும்ப விழா. எப்படி நம்ம கூட பிறந்தவங்க பேசிப்போமோ அப்படிதான் நம்மளும் இதில் தெளிவாக பேசிட்டு போகிறோம். நம்ம என்ன புதுசா வெளியிலேருந்து எதுவும் சொல்ல போறதில்லை, நம்ம வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதை பத்தி தான் சொல்ல போறோம். இது வன்னியர் மணமாலை நிகழ்ச்சி. வன்னியகுல சத்திரிய சேர்ந்த மணமக்கள் எல்லாம் நல்ல விதமாக அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டம். இதுல நம்ம நிறைய விஷயங்களை பேசணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் என்னுடைய அனுபவங்களை வைத்து தான் நானும் எனக்கு சொல்ல முடியும். ஏன்னா நம்மளும் ஒரு குடும்பமா இருக்கிறோம். நான் திருமணமாகி போகும்போது என்ன நான் பார்த்தனோ, எப்படி திருமணங்கள் நடக்கிறதோ அதை வச்சுதான் நம்மள பேச முடியும். எனக்கு 3 பெண் குழந்தைகள், அதில் 2 பேருக்கு திருமணம் ஆகிவிட்டது. அப்ப அதையெல்லாம் ஒரு அனுபவமா நான் நினைச்சுதான் உங்ககிட்ட பேசுறேன். நீங்களும் உங்க வீட்லயும் நிறைய திருமணங்களை செய்திருப்பீங்க, உங்க உடன் பிறந்தவர்களோட திருமணம் செய்திருப்பீங்க, இல்லைன்னா உங்க குழந்தைகளோட திருமணங்களை செய்திருப்பீங்க. என்னுடைய அனுபவங்களை வைத்து தான் நானும் கொஞ்சம் சில விஷயங்களை சொல்ல வேண்டும்னு நினைக்கிறேன். இப்ப இதை கடந்த மீட்டிங்ல கூட இந்த வன்னியர் மணமாலை நிகழ்ச்சியில அதை தான் நான் சொன்னேன். முதல்ல நம்ம திருமணம் செய்யும் பொழுது என்ன விஷயங்களை பார்ப்போம். முதல்ல ஒரு 4 விஷயம் தான் முக்கியமானது. 4 விஷயம். எந்த முக்கியமான 4 விஷயம்னா அது நல்ல குடும்பமா அதான பார்ப்போம். முதல்ல என்ன பார்ப்போம், ஒரு பொண்ணு வேணும் இல்ல ஒரு மாப்பிள்ளை வேணும்னா என்ன பார்ப்போம், ஒரு நல்ல குடும்பம் இருக்குதா அப்படின்னு தான் தேடுவோம். நல்ல குடும்பம். அடுத்தது பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல படிப்பு இருக்கிறதா, படிச்சிருக்கிறாங்களா, அடுத்தது பண்பா இருக்கிறாங்களா, அவங்களுடைய குணம் நல்ல குணம் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். அப்புறமா அவங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்காங்களா. இது நான் அந்த காலத்துல எப்படின்னா முன்னாடிலாம் அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. நல்ல குடும்பம் இருக்குது, அவங்களுடைய ஜாதகம் ஒத்து போச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணிடுவாங்க. அழகு அதை பத்திலாம் பெருசா யாரும் கண்டுக்கினது இல்லை. ஆனா இப்ப அப்படி கிடையாது. போட்டோ பார்த்துட்டு தான் ரிஜெக்ட் பண்றாங்க, அக்செப்ட் பண்றாங்களா இல்லையா. பையன் என்ன சொல்றான், எனக்கு சமந்தா மாதிரி தான் வேணும்ன்றான். பொண்ணு என்ன சொல்லுது, கொரியன் சீரியல் ஹீரோ தான் வேணும்னு, இப்படிதான் வேணும்ன்றாங்க. இப்படிதான் எங்களுக்கு பொண்ணு வேணும், மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. அது தப்பு கிடையாது, அவங்களுடைய ஆசைகளை அவங்க சொல்றாங்க. அப்போ நம்ம எப்படி நம்மளுடைய பிரசன்ட் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் எப்படி நாம் உடை உடுத்துகிறோம், எப்படி நம்மள ஒரு இனிமையான முகத்தோட போய் பார்க்கறோன்றது. நம்ம எவ்வளவுதான் நல்லா உடை உடுத்தி எல்லா பெரிய பெரிய நகையை போட்டுட்டு சிரிக்கவே இல்லைன்னா அங்க எடுபடுமா?
எடுப்படையோ ரொம்ப கோபமா இருப்பார் போல இருக்கு மாப்பிள்ளை அப்படின்வாங்க. அதுக்கு மேல ஜாதகத்துல ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால எப்பயுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய, நான் கூட சொல்லுவேன், போட்டோ எனக்கு வரும் நிறைய. நம்மளுடைய இந்த மணமாலை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணும் பொழுதும் இந்த மாதிரி நம்மளுடைய சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சிகள்ல புகைப்படங்கள் வரும்போது பாவம் ஏதோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாம் கொடுத்துருவாங்க. அந்த போட்டோ எல்லாம் பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. அப்ப பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்காது. அதனால கொடுக்கும் பொழுது நல்ல புகைப்படங்களை கொடுங்க, ஒரு சிரித்த முகத்துடன், ஒரு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி. அப்படி எல்லாம் கொடுக்க வேண்டியது கட்டாயமா இருக்குது இன்னைக்கு. ஏன்னா அதை பார்த்துட்டு நல்ல வரன் கூட போயிடும். நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல வேலையில இருப்பாங்க, நல்ல குடும்பம் இருக்கும். ஆனா அந்த போட்டோவை பார்த்து கூட நிறைய பேருக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ பிடிக்காம போயிடும். என்ன இது நல்லாவே இல்லை அப்படின்ற. அதனால அது ரொம்ப ரொம்ப எப்படி நம்மை நாமே பிரசன்ட் பண்றோம், நம்ம எப்படி நம்மளை வெளிப்படுத்தி கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதை சிரித்த முகத்துடன் ஒரு பளிச்சுன்னு இருந்தாலே போதும். நீங்க உயரமா இருக்கீங்களா, குள்ளமா இருக்கீங்களா, கொஞ்சம் ஒல்லியா இருக்கீங்களா, இல்ல வேற மாதிரி இருக்கீங்களான்றதெல்லாம் கவலையே கிடையாது. நாம எப்படி சிரித்த முகத்துடன் அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது குடும்பம்ன்றது நம்ம எல்லாரும் பார்ப்போம். எப்படி இருக்கிறாங்க உங்க வீட்டுல, நல்ல மரியாதையா பண்பா பேசுறாங்களா, அப்பா அம்மா எப்படி பேசுறாங்க, இல்ல அவங்க வீட்டுல இருக்க பெரியவர்கள்லாம் எப்படி எல்லாரோடையும் பழகுறாங்க, சமுதாயத்துல நன்மதிப்பை பெற்றிருக்கிறார்களா, அந்த மாதிரி விஷயங்களை பாக்குறோம். படிப்பை பத்தி இன்னைக்கு குறையே சொல்ல முடியாது. சூப்பரா படிக்கிறாங்க நம்ம பசங்க. முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க, படிங்க படிங்கன்னுவாங்க. இப்ப அப்படிலாம் இல்லை. பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் எல்லாமே டாப் கிளாஸ். எல்லாமே பிஜி படிக்கிறாங்க, இல்ல ஏதாவது ப்ரொஃபஷனலா இருக்கிறாங்க. அதை பத்திலாம் குறையே கிடையாது. நல்லா படிக்கிறாங்க பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும் நல்லா படிக்கிறாங்க, நல்ல சாதனை புரியுறாங்க, பெரிய பெரிய கம்பெனில வேலை செய்யறாங்க. அப்படியே வேலை செய்யறதுனால அறிவானவர்களாக இருக்கிறார்கள். அந்த விஷயத்துல எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் படிச்சிருக்கா பொண்ணு, டாக்டர் படிச்சு, இது பையனும் டாக்டரா இருந்தா நல்லா இருக்கும், இல்ல பையன் டாக்டர் படிச்சிருக்கான், ஒரு கிளினிக் வச்சிருக்கான், பொண்ணு மருமகளும் மருத்துவம் படித்து, அப்படி அது மாதிரியே பார்த்து பார்த்து நல்ல சம்பந்தங்களை விட்டு விடுகிறார்கள். இதை நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். டாக்டர் தான் வேணும் அப்படின்னும் சில சமயத்துல அப்ப நல்லா இருக்கிற ஒரு மாப்பிள்ளையோ இல்ல நல்ல ஒரு மருமகளையோ நம்ம ஐயோ டாக்டர் இல்லையே அப்படின்றதுனால நம்ம விட்டுடுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் எந்த ஒரு ஃபிக்ஸட் ஐடியாவோடலாம் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அப்படிலாம் இல்லை. நல்ல குடும்பம், நல்ல மணமகளோ மணமகன் கிடைச்சா நம்ம கண்டிப்பாக இந்த வேலையை பத்திலாம் யோசிக்கவே கூடாது. இன்னைக்கு ஆர்கிடெக்டா இருக்காங்க, டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இன்ஜினியரா இருக்கிறாங்க, ஐடிஐ கல்யாணம் பண்ணி ஏதோ ஒண்ணு. அதெல்லாம் இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும்னதே நம்ம சொல்ல வேண்டாம். நல்ல குணம், நல்ல குடும்பம், இது ரெண்டு தான் முக்கியமானது. இந்த 4 கிரைட்டீரியால 2 கிரைட்டீரியா, அதாவது நான் சொன்ன மாதிரி படிப்பு, அழகு, நல்ல குடும்பம், நல்ல குணமான ஒரு வரன், இதுல 4ல 2 இது முக்கியமான. இது 2 இதுலதான் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நல்ல குடும்பமோ நல்ல குணமோ. மிச்சம் 2த்துல என்ன காம்ப்ரமைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். அழகா இருக்கட்டும், இல்லைன்னா வேலை படிப்பா இருக்கட்டும், எந்த ஒரு இது இருந்தாலும் அதை நம்ம சரி பரவாயில்ல இதுன்ட்டு அதுல நம்ம விட்டு கொடுத்து போலான்றது என்னுடைய ஒரு விஷயம். இதுல முக்கியமான இப்ப நான் பார்க்கிறது, சமீபத்துல நான் பார்க்கறது என்னன்னா லொகேஷன். முன்னாடிலாம் பிசினஸுக்கு தான் லொகேஷன் பார்ப்பாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னா அது எங்க வைக்கணும்னு யோசிப்பாங்க. மக்கள் கூடும் இடமா இருக்கணும், சீக்கிரம் வர்ற இடமா இருக்கணும். பிசினஸ்ல எது தெரியுமா முதல் சக்சஸ்? அதோட லொகேஷன் தான். எங்க அது வைக்கிறோமோ அந்த இடம் தான் சக்சஸ். அதனால அதுதான் எந்த இடத்துல அந்த நிறுவனத்தை நாம் நடத்துறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, திருமணங்களும் லொகேஷன் பேஸ் பண்ணி தான். எந்த ஊரை விட்டு நான் வெளியே போக மாட்டேன்றாங்க. இந்த சென்னையா இருந்தா நான் சென்னையில தான் பொண்ணு வேணும், சென்னையில தான் மாப்பிள்ளை வேணும், இல்ல வெளியூரா இருந்தா எனக்கு நான் அங்கேருந்து இங்க வரமாட்டேன், இங்கேருந்து அங்க போக மாட்டேன் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஆயிடுது. அப்ப அதுக்குள்ளதான் நம்ம பொண்ணை மாப்பிள்ளையோ தேடுறதா இருக்கு. இந்த விஷயத்த நீங்க எல்லாம் எதிர்கொள்றீங்களா? லொகேஷன், அதாவது நான் இங்க கல்யாணம், இங்க பிறந்துட்டேன், சேலத்துல போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், தர்மபுரியில போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், திருச்சிக்கு போக மாட்டேன் சொல்றாங்களா இல்லையா? சென்னையில தான் இருக்கணும்னு வாங்க. அங்க சேலத்துல இருக்கவங்க எனக்கு சென்னையில எல்லாம் வேணாம், எங்க ஊர்லயே பொண்ணு கொடுன்றாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு அது ஒரு விஷயமாக போயிடுது. அதனால இதுல யாரையும் நம்மளால மனசை மாத்த முடியல.
ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்ன பசங்களெல்லாம். இல்ல அங்க அது அந்த விஷயத்திலே நமக்கு பாதி நல்ல இடம் போயிடுது. இந்த ஐயோ நல்ல மாப்பிள்ளைங்க அங்க கிடைச்சிது, ஆனா போக மாட்றாங்க அப்படின்வாங்க. நல்ல பொண்ணு இருக்குது, இவங்க வந்து அங்க போய் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம இந்த அந்த எந்த பகுதியில வாழறாங்களோ அந்த பகுதியிலேயே இருக்கணும்னு எல்லாருமே விருப்பப்படுறாங்க. அதுல என்னைக்கு மாற்றம் வரும்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்தா கூட சென்னையில இருக்கிறவங்கள கொண்டு போய் எங்க வேணாலும் கொடுக்கலாம். நான்லாம் திண்டிவனம் தான் போனேன், நல்லாதான் இருக்கிறேன், என்ன இப்போ ஒன்றும் கிடையாது. எங்க இருந்தாலும் எங்க நல்லபடியா வாழ்ந்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே செட் ஆச்சுன்னா ஜாதகத்துல வந்து மாட்டிக்குதா இல்லையா? எல்லாமே செட் ஆயிடும். பையனை பிடிக்கும், பொண்ணை பிடிக்கும், குடும்பத்தை பிடிக்கும், படிப்பு, இடம் எல்லாம் ஓகே. நீங்க எடுத்துன்னு போய் ஜாதகத்துல காட்டும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா மனசு நெருடிக்கிட்டே இருக்கும். நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அதையே வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிடக்கூடாது இல்லையா? ஒரு ஜாதகத்துல என்ன சொல்லுவாங்க, ஐயோ பையன் செம்ம கோவக்காரனா இருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அதே யோசிச்சுன்னு இருக்கும். நல்ல குடும்பம் நல்லா இருக்கா, வரன் நல்லா இருக்கா, கொடுங்க. பொண்ணு இந்த இந்த தனியா இந்த பொண்ணு ஜாதகம் நல்லா இருக்குது, தனியா இந்த பையன் ஜாதகம் நல்லா இருக்கு, நல்ல பசங்களா இருக்காங்க, வாழ்ந்துருவாங்கன்றாங்க. அதாவது ரெண்டு பேருமே குட் சில்ட்ரன், அப்போ லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இந்த விஷயங்களாலதான் நம்மளுடைய திருமணங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இழுத்துட்டு போகுது. நல்லா படிக்கணும், செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றாங்க. ரெண்டுமே ஒன்னாதாங்க பண்ணணும். நான் செட்டில் ஆயிட்டு தான் பண்ணுவேன்னா 60 வயசுல நீ செட்டில் ஆக, அப்பயா கல்யாணம் பண்ண முடியும்? நம்ம எப்ப எது அமையுதோ ஃபர்ஸ்ட் வேலை அமைஞ்சா பண்ணு, கல்யாணம் அமைஞ்சா அதை பண்ணு, இல்ல ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணு. இன்னைக்கு எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு நம் பிள்ளைகள் திறமையானவர்களா இருக்காங்க. படிப்பையும் சமாளிப்பாங்க, கல்யாணத்தையும் சமாளிப்பாங்க, குடும்ப பாரம் இருந்தாலும் அதை அவர்கள் சுமக்க தயாரா இருக்காங்க, அதை பிரமாதமா செய்யறாங்க. அடுத்தது அவங்க வேலையா இருந்தாலும் அதுலயும் விட்டு கொடுக்காம அவங்களுடைய அது முன்னேற்றத்தை செய்யறாங்க. அதனால இப்ப அவங்களுக்கு எல்லாம் சகலகலா வள்ளிகள், சகலகலா வல்லவர்களாக தான் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏன்னா நம்ம அப்படி அவங்கள வளர்த்துடுறோம். அதனால பயமே கிடையாது. படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், அவர்கள் சமாளிப்பார்கள். தைரியமா அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சொல்லணும், அம்மா இது ரொம்ப லேட் ஆயிடும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புஷ் பண்ணி அவங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து நம்ம செய்தாலே திருமணங்கள்ல வந்து நல்லாவே செய்யலான்றது என்னுடைய அபிப்பிராயம். அதே போல பெரியவங்களுக்கு, இது பசங்களுக்கு சொல்றது, பெரியவங்களுக்கு இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னுடைய பெரும் பேராக நான் கருதுவது என்னுடைய பேரன் பேத்திகளை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டுட்டு கூட்டின்னு வர்றதுதான். அதுதான் என்னுடைய பிக்கப் டிராப். என் பேரம்பேத்தி பண்றது வந்து என்னுடைய வாழ்க்கையின் பிறவி பயனை நான் அடைஞ்ச மாதிரிதான் நினைப்பேன். நான் ரொம்ப டயர்டா ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டே இருப்பேன். என் பொண்ணு அங்கேருந்து கூப்பிடும், அம்மா பசங்களை கூட்டின்னு வரத்துக்கு நான் வெளியில போயிட்டேன், என்னால நேரத்துக்கு வர முடியல, நீங்க போய் கூப்பிட்டு வரீங்களான்னு. நான் எப்படா வீட்டுக்கு போலான்னு கிளம்பி வந்துனே இருப்பேன். அடிச்சு பிடிச்சி வண்டியை வேகமா ஓட்டுங்க, குழந்தைய நிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு போய் கூட்டின்னு வருவேன். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அது மகளாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், இல்ல மருமகளாக இருக்கட்டும், யார் சொன்னாலும் சந்தோஷமா நம்மளும் செய்யணும். இந்த பத்திரிகை அடிக்கிறதுல இருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். யார் பேர் முன்னாடி போறது, என் குழந்தை பேர் போடல, அதெல்லாம் எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுங்களா? பத்திரிகை அடிக்கிறதுலதான் பாதி பிரச்சனையே வரும். இந்த பேரை போட்டீங்களா, என் பேரை முன்னாடி போட்டீங்களா, தாய் மாமா பேரை முன்னாடி போட்டீங்க, அத்தை பேரை கடைசியா போட்டீங்க, பெரிய ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் எதுவுமே பெருசா கண்டுக்கவே கூடாது. நல்லபடியா, ஆனா எல்லாரும் சந்தோஷமா வந்து கல்யாணத்துல நம்ம பசங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் வந்து ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி அதையும் நம்ம செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த மாதிரி நிறைய ரொம்ப பிடிவாதமாக இல்லாமல் ஒரு சில இடத்துல விட்டு கொடுத்து தேதி மாற்றம்னா பண்ணிக்கணும். அவங்க ஒரு தேதி சொல்றாங்க, இந்த தேதியெல்லாம் எங்களுக்கு வச்சாகணும் அப்படின்லாம் இல்லாம தேதி மாற்றங்கள் இருந்தால் அதை ஏதும் செய்து நம்ம நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து செய்தாலே திருமணங்கள் என்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக அமையும். குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமான விஷயமாக அமையும். ஒரு பேசும்பொழுது நம்ம வந்து எப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய அரசர்களும் வள்ளல்களும் சுதந்திர போராட்ட தியாகிகளும் நிறைந்த ஒரு சமுதாயம் இது. இந்த சமுதாயத்திலிருந்து வரும்பொழுது இன்றைக்கு நாம் பேசுவது என்பது ரொம்ப பண்பா பேச பழகணும். எப்ப பண்பா பேசுறோமோ அன்னைக்கே பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும். அதுதான் என்னுடைய
என்னுடைய அதை தான் நான் வாழ்க்கையில பின்பற்றி கொண்டு வருகின்றேன். பண்பா பேசுறது, மரியாதையா பேசுறது, இதுலயே வந்து எல்லா பிரச்சனையும் நாம தீர்த்து விடலாம் என்பது என்னுடைய அனுபவம். இதையெல்லாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்வது என்னோட சந்தோஷமா நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு ஃபேமிலி குடும்ப நிகழ்ச்சி, இந்த குடும்ப நிகழ்ச்சியில என்னுடைய சொந்த அனுபவங்களையும் என்னுடைய கூட பிறந்தவர்களாக நினைத்து உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல வாழ்க்கை அமைந்து எல்லாரும் வாழ்வாங்கு வாழ்ந்து பல்லாண்டு 16 பேரும் பெற்று வாழ வேண்டும் என்று மனதார நம் பிள்ளைகளை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடம், அப்படியே இந்த செங்கை வன்னியர் மணமாலை.comனு ஒரு இணையதளம் ஓப்பன் பண்ணுறோம். அதை தொடங்கி நான் எங்கேம்மா இது ஓப்பன் ஆயிடுச்சா?